டான் தொலைக்காட்சியினுடைய பட்டிமன்ற நிகழ்வுக்கு வருகை தந்திருக்க பேச்சாளர் பெருமக்களே, இந்த நிகழ்வை நல்ல முறையில் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கின்ற அரிய பணியை செய்கின்ற இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் ஜெகன் அவர்களே மற்றும் ஒளிப்பதிவாளர்களே, இந்த நிகழ்வை வாரந்தோறும் கண்டுகளித்திருக்கக்கூடிய நேய பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த பட்டிமன்ற குழாம் சார்பில் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்திருக்கின்றோம். இந்த தொலைக்காட்சிக்கு முன்னாலே பல அம்மாக்கள் அமர்ந்திருப்பீர்கள். கொஞ்சம் பேர் சோபாவில் இருக்கணும், கொஞ்சம் பேர் முன்னுக்கு குழந்தையும் வச்சு கொண்டிருக்கணும். அப்ப இந்த குழந்தை யாருடைய கையில் இருக்கிறது? அன்றைய அம்மாவின் கையிலையா அல்லது இன்றைய அம்மாவின் கையிலையா என்று பார்க்க வேண்டி இருக்குது. அப்போ இந்த குழந்தையை உன்னால் தான் கட்டுப்படுத்த முடியும் என்று யாருடைய கையில் இந்த குழந்தை வளர்ப்பு தங்கி இருக்கிறது என்று பேசுவதற்காக அம்மாக்களா வர இருப்பவர்களும் அப்பாக்களா வர இருப்பவர்களும் இந்த உலகுக்கு, இந்த பெற்றோர் உலகுக்கு புக ஆய்த்த நிலையில் இருக்கின்றவர்கள் இங்கே பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். தாங்கள் பார்த்த சந்தித்த அனுபவங்களின் அடிப்படையில் அவருடைய பேச்சு இருக்கும். இப்போ முந்தி வளர்த்த மாதிரி இந்த வளர்ப்பு இல்லையே என்று கொஞ்சம் ஏக்கத்தோட கொஞ்சம் பேர் இருக்கணும். சிலவர் இந்த பிள்ளைய எப்படி நல்லா வளர்க்குது இந்த அம்மா, கெட்டிக்காரி என்ற ஒரு சந்தோஷத்தோடையும் இருக்கணும். இன்றைய தலைப்பு என்னவென்றால், குழந்தைகள் வளர்ப்பில் சிறந்தவர்கள் அன்றைய அம்மாக்களா இன்றைய அம்மாக்களா? இப்ப ரெண்டு பேருக்கும் போட்டி, வீட்டுல அம்மாக்கும் போட்டி மகளுக்கும் போட்டி. எது குழந்தை வளர்ப்பில் பேத்தியா அல்லது உண்மையான அம்மாவா என்று ஒரு போட்டி நிலையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். ஆகவே முதலிலே அன்றையவர்களுக்கு மூத்தோர்களுக்கு வழிவிடுவது போல குழந்தை வளர்ப்பில் அன்றைய அம்மாக்களே சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று பேசுவதற்காக ஊடக செய்தியாளர் ஜாதவி நிசலிங்கம் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள், உங்களுடைய வாதத்தை ஆரம்பித்து வையுங்கள். அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னித்தமிழாய் விளங்கும் என் தாய்மொழி தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடுவர் அவர்களுக்கும் என் தரப்பினருக்கும் எதிர்த்தரப்பினருக்கும் இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த டான் டிவி நேயர்களுக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் இன்று எமக்கு வழங்கப்பட்ட தலைப்பானது, குழந்தைகள் வளர்ப்பதில் சிறந்தவர்கள் அந்த காலத்து அம்மாக்களா அல்லது இந்த காலத்து அம்மாக்களா? ஐயா, இந்த கேள்விக்கான பதில் அந்த காலத்து அம்மாக்கள் தான் குழந்தை வளர்ப்பதில் சிறந்தவர்கள் என்று உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இருந்தாலும் நிரூபிக்க வேண்டாமா? தெளிவாக கூறுகிறேன், திருப்புங்கள் உங்கள் காதுகளை என்னை நோக்கி. ஐயா, சாதாரணமாக ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு என்ன தேவை? உணவு. எனவே நான் அந்த உணவு விடயத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். அந்த காலத்துல எங்கட அம்மா அடிக்கடி சொல்லுவா, உங்களோட அம்மாக்கு நான் சோறு தீத்துறதுக்கு காக்கா காட்டி நிலா காட்டி ஊரெல்லாம் உலாத்தி வீடெல்லாம் உலாத்தி தீர்த்து முடிக்கிறதுக்கு 1 மணித்தியாலம் ஆகும். ஆனா என்ற பிள்ளை முழு சாப்பாடும் சாப்பிட்டு முடிச்சிருமென்று சொல்லுவா. ஆனா இப்ப அப்படியா? போடுறா யூடியூப்ல கோகோ மிலன் என்று போட்டு முன்னுக்கு இருந்தா அந்த பிள்ளைக்கு யாரு சாப்பாடு தீத்துறன்னு தெரியாது, அந்த பிள்ளை என்ன சாப்பிட்றன்னு தெரியாது, அம்மா பிள்ளையோட கதைக்கிறதும் இல்ல தெரியாது. இதுக்கு அந்த யூடியூப் அந்த வீடியோக்கு முன்னுக்கு பிள்ளை அம்மா வாய்க்குள்ள கையை கொண்டு போயிட்டேன்னா மறைக்காத அம்மாவோட கையை தட்டி விழுற அளவுக்கு இப்பத்திய அம்மாக்கள் குழந்தைகளை வளர்த்து கொண்டிருக்கிறாங்க என்று சொல்றது உண்மையிலேயே ஒரு கவலைக்கிடமான ஒரு செய்தி. அம்மா தானும் ஒரு போனை பார்த்து அவாக்கும் ஒரு போனை பார்த்து மூக்குக்கையும் ஊட்டி வரும். அந்த வகையில இருக்கிறது எங்களுடைய இந்த அம்மாக்களுடைய வளர்ப்பு என்று சொல்றது எங்களுடைய ஒரு வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதோட எங்கட அம்மா தீர்த்தும் போதே நிறைய விஷயங்களை சொல்லி தீர்த்துவா. எங்கட அம்மா சொல்லுவா, நான் தீர்த்தும் போதே அப்படி செய்யக்கூடாது, பள்ளிக்கூடத்துக்கு போனா இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் என்று சொல்லி வளர்க்கறதுல பிள்ளை சாப்பிட்ற நேரமே நல்ல பண்புகளையும் நல்ல விஷயங்களையும் சேர்த்து சாப்பிடும், கதை கேட்டு சாப்பிடும். ஆனா இப்ப எல்லாமே போன் மூலமா, அதாவது போன் மூலமா போறபடியா அம்மாக்கும் பிள்ளைக்கும் கதைக்கிறதுக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலத்துல இல்ல. அதோட அப்ப ஹார்ட் ஒர்க், இப்ப ஸ்மார்ட் ஒர்க்.
அதால பிள்ளையோட வளர்ச்சி எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறதுன்றது வந்து ஒரு கேள்விக்குரிய விடயமாக காணப்படுது. முக்கியமா என்னன்னு சொன்னா, அந்த காலத்துல வந்து ஒரு அம்மா ஒரு 10 பிள்ளைய பெத்து வளர்த்திருப்பா. அந்த 10 பிள்ளைக்கும் அவதான் எல்லாம் செய்திருப்பா. நப்கின் மாத்துறதுல இருந்து, குளிக்க வாக்குறதுல இருந்து, சாப்பாடு தீத்துறதுல இருந்து, சகல விஷயங்களும். அந்த பிள்ளைக்கு வருத்தம் வந்தா கூட அந்த அம்மா தான் வந்து தனக்கு தெரிஞ்ச கை மருத்துவம் எல்லாம் செய்து தான் வந்து நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருப்பா. இப்ப அந்த பிள்ளை சுய ஆரோக்கியத்தோட ஒரு சுய மதிப்பண்போட இருக்கும். ஆனா இப்ப அவங்களோட அம்மா, இப்ப பிறக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் அவங்களோட அம்மம்மா பிள்ளை அந்த கண்ணுக்கு விளக்கெண்ணெய் விட்டா நல்லா வருமாம், கண் அது அந்த சில மருத்துவ குறிப்புகள் இருக்குதானே, அதெல்லாம் சொல்ல வெளிக்கிட்டா டாக்டர் அப்படி ஒன்றும் சொல்லல, நீங்க இதுகளுக்குள்ள தலையிடாதீங்க, எந்த பிள்ளைய வளர்க்க எனக்கு தெரியுமாண்டா. இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு வர மாதிரி பிரச்சனைகளோ நோய் துன்பங்களோ அந்த காலத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு வரையில. காரணம் என்ன? ஏனென்று சொன்னா, அந்த காலத்துல வளர்த்த அம்மாக்கள் வந்து எங்களை வந்து மிகவும் கவனமா வளர்த்தாங்க, சுய அறிவோட வளர்த்தாங்க. இப்ப வந்து சொல் புத்தியோட வளர்க்கிறபடியால நிறைய பிரச்சனைகளுக்கு சவால் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதோட இப்ப என்ன முக்கியமான விஷயம் என்று சொன்னா, ஒரு குழந்தைய வந்து தாலாட்டி வளர்க்கறதுல இருந்து என்னதான் செய்தாலுமே ஒரு பிள்ளைய வந்து பண்பாடோடைய ஒரு மனுஷனா வளர்க்கறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை வந்து இப்ப இருக்கிற அம்மாக்கள் சிறந்த முறையில தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளர்த்தாலும் அந்த காலத்துல இருந்த மாதிரி பண்பாடுகளை சொல்லியோ இதனையோ வளர்க்கல. அந்த காலத்துல நாங்க வந்து எல்லாரும் வந்து மண்ணுல விளையாடி இருப்போம், அங்க இங்கன்னு போய் பிள்ளைகளோட திரிஞ்சு அது இதுன்னு சொல்லி நிறைய விளையாட்டுகள் விளையாடி இருப்போம். இப்ப இருக்கிற பிள்ளைகள்கிட்ட போய் நீங்க என்ன விளையாடுறீங்கன்னு கேட்டா டெம்பிள் ரன், கேண்டி கிரஷ், ஃப்ரீ ஃபயர், அது இதுன்னு என்ன போன்ல இருக்கிற கேம்ஸை மட்டும்தான் சொல்றாங்களே தவிர அவங்களுக்கு சுற்றுச்சூழல்ல நடக்கிற விஷயங்களோ சரி, இல்ல ஒரு மண் விளையாடுறதுல இருக்கிற சந்தோஷமோ சரி, கோயில் கட்டி விளையாடுறது இருக்கிற சந்தோஷமோ சரி, எதுவுமே தெரியல. ஏன்னு சொன்னா இந்த காலத்துல அதுக்கான சந்தர்ப்பம் அவங்களுக்கு வழங்கப்படலைன்றதுதான் ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம். அதோட ஐயா, நான் ஒரு ஊடகவியலாளர்ல செய்தியாளர் ஒருவரா வேலை செய்யறேன். இப்ப எனக்கு வார செய்திகளை எனக்கு வந்து இந்த ஊடகத்துல அப்லோட் பண்றதுக்கு வந்து எனக்கு சரியான கஷ்டமா இருக்கு. ஏன்னா வார செய்திகள் வந்து அவ்வாறு மனதை உருக்கக்கூடிய ஒரு விஷயமா காணப்படுது. என்னன்னு சொன்னா, ஒரு போன கிழமை வந்த ஒரு செய்தி, 16-17 வயதான ஒரு மாணவன் தனது தாய் மது அருந்துவதற்கு கேட்ட பணத்தை கொடுக்க மறுத்ததால் தள்ளிவிட்டு தாய் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலை செய்யப்பட்டதும் அவன் வந்து உடனே தன் தப்ப உணர்ந்து ஐயோ அம்மாக்கு இப்படி நடந்துட்டேன்னு செய்யல, அவன் தலைமறைவாகிட்டான். இப்ப இந்த எங்களுக்கெல்லாம் அந்த காலத்துல இருந்து அம்மாக்கள் தான் கண் கண்ட தெய்வங்கள், அம்மாக்கள் தான் எங்களுக்கு எல்லாமே சொல்லி வளர்த்தாங்க. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை பிள்ளைகளுக்கு அப்படி இல்லை. தங்களோட சந்தோஷம் தான் முக்கியம், தங்களுக்காக தான் நாங்க எல்லாம் செய்யணும்ன்ற ஒரு முக்கியமான விஷயம் மட்டும்தான் அவங்க இருக்கே தெரியுது. மற்றது தற்காலத்துல நடந்த ஒரு கவலைக்கிடமான செய்தி என்னன்னு சொன்னா, மருத்துவ பீட ஒரு தலைமை ஆசிரியரா எங்களோட யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல இருந்த ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு லெக்சரர் தன்னுடைய சொந்த மகளே தன்னுடைய காதலனையும் கொண்டு வந்து அவங்கள வந்து கூட்டா சேர்ந்து கொலை செய்திருக்காங்க என்ற ஒரு தகவலை கேட்கும் போது எங்க எல்லாருக்கும் இந்த காலத்து அம்மாக்கள வளர்ப்புல சந்தேகம் எழுது நடுவர் அவர்களே. எனவே நான் அறுதியும் உறுதியாக சொல்லிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த குழந்தைகள் வளர்ப்பதில் சிறந்தவர்கள் அந்த காலத்து தாய்மார்கள் தான். அந்த காலத்து தாய்மார்களுடைய பண்புகளும் பண்பாடுகளும் தான் இந்த காலத்து சிறுவர்களை வந்து சிறப்பாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த பாதத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஜாதவி அவர்கள் தன்னுடைய பேச்சை நிறைவு செய்திருக்கிறார். அன்றைக்கு அம்மாமார்கள் எல்லாம் உணவு ஊட்டுவதிலே மிகவும் கருசனையாக இருந்தார்கள். பிள்ளைக்கு உணவு ஊட்டுவதில் மிகவும் கருசனையாக இருந்தார்கள். உணவோடு அன்பையும் ஊட்டினார்கள், கலைகளையும் ஊட்டினார்கள். வெறும் உணவு மட்டுமல்ல, உணவு ஊட்டப் போகிற போது தன்னுடைய குரலினூடாக அந்த கலையையும் அன்பையும் ஊட்டினார்கள். ஆனால் இன்றைய அம்மாக்களுக்கு மிகவும் சுலபமாக்கி இருக்கிறது இந்த தொலைபேசி. அது அவர்களுக்கான வேலையை சரியாக செய்ய முயற்சிக்கவில்லை, அவர்கள் சரியான முறையில் உணவு ஊட்டவில்லை. வாய்க்குல ஊட்டுறாங்க, மூக்குக்கு ஊட்டுறாங்க, கண்ணுக்கு ஊட்டுறாங்க, தான் ஒரு போன், மகனுக்கு ஒரு போன், கீழே ஒரு போன், மேலே ஒரு போன், எல்லாமே போன். ஒரு போனுக்குள்ள எல்லாம் உலகத்தை அடக்கி வச்சிருக்கிறார்கள் என்று ஜாதவி இங்கே பதிவு செய்திருக்கிறார். இல்லை, வர்மினி ரட்னசுரி அவர்கள் யோசிக்கிறார்கள், அப்போ சரியா தான் இருக்கு போடு, அம்மா அந்த கால வளர்ப்பு தான் இப்ப இந்த பிள்ளை நல்லா பேசுது, இந்த காலத்து வளர்ப்புல எங்கேயோ ஒரு பிழை இருக்கா என்று அவ யோசிக்கிறா. என்றாலும் என்ன பேச போறான்னு தெரியல, வாங்க
பர்மினி அவர்களே, இன்றைய அம்மாக்களே குழந்தை வளர்ப்பில் சிறந்தவர்கள் என்று பேசுங்க. பல்லை பிளந்து நீரெடுத்தேன், காற்றை பிழிந்து சாரெடுத்தேன், பலர் சொல்லை கடைந்து மதிமுடித்தேன், தாய் தமிழை அறிந்தே தடம் பதித்தேன். இன்றைய தினம் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பானது குழந்தைகளை வளர்ப்பதில் சிறந்தவர்கள் அன்றைய அம்மாக்களா இன்றைய அம்மாக்களா. முதலாவது நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு சொற்பதம் தான் சிறந்த வளர்ப்பு. இந்த சிறந்த வளர்ப்பு என்பது என்னவென்றால், நாங்கள் சமூகத்திற்கு ஏற்ப எங்களுடைய பிள்ளைகளை தயார்படுத்துகின்றோமா, இந்த சவால்களுக்கு ஏற்பவும் இந்த நவீன தொடர்பாடல் தொழில்நுட்ப உலகில் அவர்கள் தங்களை நிலைநிறுத்துவதற்கு ஏற்ப அவர்கள் வளர்க்கின்ற விதம் இருக்கின்றதா என்பதுதான் பிரதானமான ஒரு விடயம். அப்படி அந்த குழந்தைகளை உருவாக்குவதில் இன்றைய அம்மாக்கள் முன்னிற்கிறார்கள் என்பதில் எதுவித ஐயமும் இல்லை. உதாரணமாக, அன்றைய அம்மாக்களிடம் நாங்கள் ஏதும் சந்தேகம் என்ற ஒன்றை நாங்கள் கேட்க போனால் அதற்கு பதில் வர சமைச்சு முடிச்சுட்டு வந்து சொல்லுறேன், மட்ட பிள்ளைக்கு சாப்பாடு தீத்தி போட்டு வந்து சொல்லுறேன், இப்படியெல்லாம் நேரத்தை கடத்துவார்கள். அதில் முதலாவது நல்லா பேய் காட்டிவிடும். அதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்று, அவங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லலாம். ஆனா நான் நினைக்கிறேன் அதுக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியாம இருக்கிறது தான் பெரும்பாலான காரணமாக இருக்கும் என்று சொல்லி. ஆனா இன்றைய அம்மாக்கள்கிட்ட நீங்க போய் ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. இன்றைய அம்மாக்கள் வெறும் அம்மாக்கள் மட்டும் இல்ல, அவையெல்லாம் ஒரு சர்ச் என்ஜின்ஸ் மாதிரி இயங்கி கொண்டிருக்கணும். அப்ப இன்றைய அம்மாக்கள் நல்லா தானே பிள்ளைகளை வளர்க்கணும். பதில் சொல்லுவினமா கேட்டா? இன்றைய அம்மாக்கள் சர்ச் என்ஜின் மாதிரி கூகுள் இருக்கு, ChatGPT இருக்கு, எமினி இருக்கு, என்ன கடலும் டான்னு பதில் சொல்லுவேணும். இன்றைய அம்மாக்கள் அப்படி தொழில்நுட்பத்தோடு இயைந்து தங்களுடைய குழந்தைகளை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதைவிட முக்கியமான ஒரு விடயம், அவர்கள் குழந்தைகளின் மனநிலைகளிலும் அக்கறை கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஒரு சுய சார்பு மிக்கவர்களாக வளர்ப்பதிலே அவர்கள் அதிக கரிசனை கொண்டிருக்கின்றார்கள். அன்றைய காலத்தில் இந்த பிள்ளைகளை சுயசார்போடு வளர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அந்த கால அம்மாக்களிடம் இருக்கவில்லை. உதாரணமாக, சகோதரி உணவு சமைக்கிறதுல தொடங்கி இருந்தா, நானும் உணவிலேயே சொல்லுறேன். அன்றைய கால அம்மாக்களுக்கு பாரம்பரிய உணவு மட்டும்தான் தெரியும். எங்கட பிள்ளைகளுக்கு பாரம்பரிய உணவை கொடுத்தா சாப்பிடுமோ? இல்ல. கொரியன் சீரீஸ் வந்துட்டு, அப்ப கொரியால என்ன சாப்பிடணுமோ அதெல்லாம் எங்கட பிள்ளைகளுக்கு நாங்களும் சமைச்சு கொடுக்கணும். அந்த கால அம்மா கொடுக்க தெரியுமோ? இந்த காலம்மா தான் கொடுக்கணும். அப்ப நாங்கள் விசேஷ காலங்கள் என்று சொன்னா பாரம்பரிய உணவையும் சமைக்கணும். இன்றைய நவீனத்துவத்திற்கு ஏற்றால் போல் அன்றைய நாட்டு உணவையும் நாங்கள் சமைத்து கொடுக்கும் அளவுக்கு ஆற்றல் மிகுந்த அம்மாக்களாக இன்றைய கால அம்மாக்கள் இருக்க வேண்டிய ஒரு தேவை இருந்து கொண்டிருக்கின்றது. அன்றைய அம்மாக்களின் கடமை பொறுப்புகளை விட இன்றைய காலத்தில் இருக்கின்ற அம்மாக்களுக்கு கடமை பொறுப்பு இருக்கின்றது. அடுத்து, நாங்கள் வாழ்வில் எங்களை நாங்கள் நிலைநிறுத்த வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை கல்வி. அன்றைய காலத்தில் கல்வி எப்படி இருந்தது என்றால், நீ படித்தால் படி, இல்லையண்டா சரி ஒரு 25 வயசுல 25 இல்லை 20 வயசுலேயே ஓகே கட்டி வச்சா வேலை முடிஞ்சது. இன்றைக்கு அப்படியோ? நீங்க எல்லாருமே உயர்தரம் வர கல்வி கற்கிறீங்கள். அதுல இருந்து 5% மாணவர்கள் மட்டும்தான் பல்கலைக்கழகத்திற்கு தகுதியாக முடியும். ஏனைய 90-80% அவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு மாற்றீடாக இணைய தொழில்துறைகளுக்கும் வேலைகளுக்கும் சென்றாக வேண்டும். அதற்கான வழிவகைகளை இன்று நாங்கள் தேடி தேடி எத்தனை அம்மாமார் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அன்றைய காலத்தில் இப்படியான வசதி வாய்ப்புகளை அவர்கள் அணுகவில்லை. அடுத்த முக்கியமான ஒரு விடயம் சொல்லியிருந்தார், அவர்கள் அன்றைய பிள்ளைகளுக்கு இதை செய்யாதே என்றால் செய்ய மாட்டார்கள் என்று. அதைத்தான் சொல்கின்றேன். அன்றைய அம்மாக்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், யாரோ இதையோ சொன்னார்கள் என்று இவர்களும் அதை சொல்லிக் கொண்டுதான் இருந்திருக்கிறார்கள். இவர்களுக்கும் அதற்கான காரியங்கள் சரியாக விளங்கவில்லை. ஆனால் இன்றைய அம்மாக்கள் தங்களுடைய பிள்ளைக்கு ஒரு செயலை நீ செய்யாதே என்று சொன்னால் அதற்கான காரணத்தையும் சேர்த்தல்லவா சொல்லுகின்றார்கள். இந்த காரணத்திற்காகத்தான் பிள்ளை நீ இதை செய்யாதேண்டா. அப்ப இந்த அம்மா பிள்ளைக்கு இடையிலான உறவு வலுப்பெறுகின்றது தானே. இன்றைய பிள்ளைகள் ஒரு அறிவுபூர்வமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய அம்மாக்கள் தொழில்நுட்பத்தையும் தங்களுடைய பிள்ளைகளின் நிலைப்பாடுகளையும் விரல் நுனில வச்சிருக்கணும். அன்றைய காலத்துல உங்களுக்கு 3A வந்து பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு 2AB, உங்களுக்கு 2AB வந்து பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு 3A என்றா வீடு சும்மா இருந்திருக்குமோ? அன்றைக்கு 2 இருக்காது, பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு 3A, பிள்ளை நீ என்ன செஞ்ச நீ இவ்வளவு காலமாண்டு. ஆனா இப்ப அந்த மாதிரியான கேள்விகள் குறைஞ்சிட்டு, ஏன்னா இன்றைய அம்மா மேர் நம்புறது எங்கட பிள்ளைகிட்ட ஏதோ ஒரு தனி திறமை இருக்கு.
அப்ப எந்த பிள்ளையும் கட்டாயம் ஒரு நாள் ஏதோ நல்ல நிலைக்கு வருவான் என்று இன்றைய அம்மாக்கள் தங்களுடைய பிள்ளைகளை நம்பி அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த துறை நன்றாக வருகின்றதோ அதற்கான துறைக்கு இந்த பிள்ளைகளை செல்வதற்கு அனுமதிக்கின்றார்கள். அன்றைய அம்மாக்கள் நல்லா சாப்பாடு கொடுத்து உடம்ப மட்டும்தான் கவனிச்சவ. ஆனா இன்றைய அம்மாக்கள் உடலை மட்டுமல்லாமல் தங்களுடைய பிள்ளைகளின் மனநிலைகளாகட்டும், அவருடைய மன அழுத்தங்கள், கவலைகளையும் அவர்கள் அறிந்து அதற்கு ஏற்றால் போல அவர்கள் சிநேகபூர்வமாக தங்களுடைய உறவை கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். அன்றெல்லாம் ஆண் பிள்ளை என்றா ஏதோ பெரிய பாள், பொம்பளை பிள்ளை என்றா சரிக்கே அவளா எல்லாம் சீன் இல்லை, நீங்க நார்மலா வீடு கூட்டுங்கோ சமையுங்கோ, இவ்வளவுதான் அந்த கன்செப்ட். ஆனா இப்ப ஒரு அம்மா, நவீன காலத்து அம்மா பிள்ளைய எப்படி வளர்க்குறான்னு சொன்னா, ஆண் பிள்ளையா இருந்தாலும் வீட்டு வேலைகளை சமனாக செய்ய வேண்டும். நாங்கள் அப்படி வளர்க்கறதாலதான் உங்களுக்கு ஒரு நல்ல மருமகன் வாரான். மருமகன் வந்து உங்களுக்கு என்ன செய்ய போறார்? உங்களோட மகள் சமைக்கிறான்டா அவர் வந்து பாத்திரம் கழுவி கொடுக்க போறார். நாங்கள் அப்படி வளர்க்காட்டி நீங்கள் இப்படி என்ஜாய் பண்ணிக்கணும் லைஃப்ல வாழலுமா? இல்ல. அப்ப இன்றைய அம்மாக்கள் எப்படி வளர்க்கிறார்கள்? ஆண்மகனுக்கு வீட்டு வேலைகளை சொல்லிக் கொடுக்கின்றார்கள், அதே சமயம் பெண்களுக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த பாகுபாடுகளை வைக்கவில்லை. இன்றைய குழந்தைகள் சுயமாக சிந்தித்து செயற்படும் அளவுக்கு இன்றைய அம்மாக்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கின்றார்கள். அவர்களுக்கான தனித்திறமைகளை அடையாளம் கண்டு அவர்களின் பாதுகாப்பு குறித்தும் இன்றைய தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப யுகத்தில் இருக்கின்ற அண்டர்களுக்கு ஏற்றால் போல தங்களுடைய பிள்ளைகளை வழிநடத்தி இருக்கின்றார்கள். இறுதியாக ஒரு விடயம், அன்றைய அம்மாக்கள் தியாகத்தின் உருவமாக இருந்தார்கள். ஆனால் இன்றைய அம்மாக்கள் சிறந்த ஒரு வழிகாட்டிகளாக இருந்து வருகின்றார்கள். மாறி வரும் உலகத்திற்கு ஏற்ப குழந்தைகளை நாங்களும் வளர்ப்பதற்காக நாங்கள் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றோம். பழைய முறைகளை நாங்கள் எதிர்க்கவில்லை, நாங்கள் இன்றைய காலத்திற்கு ஏற்ப மேம்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நன்றி. பர்மினி அவர்கள் பேசுகின்ற போது அன்றைய அம்மாக்களிடம் ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு டிரெக்டா பதில் சொல்ல மாட்டேனும், அல்லது சொல்லாமலே தவிர்த்து விடுவது. ஆனா இன்றைய அம்மாக்களிடம் குழந்தைகள் கேள்வி கேட்டால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பொறுப்போது பதிலளிக்கக்கூடியவர்களாக இன்றைய அம்மாக்கள் இருக்கிறார்கள் என்ற செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைய அம்மாக்கள் பதில் கூறுவதிலும் பார்க்க அன்றைய அம்மாக்களும் அந்த கடமையில் செய்திருக்கிறார்கள் அல்லது அதற்கு மேலால் குழந்தை வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று பேசுவதற்காக சங்கீதா அவர்களை அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள், உங்கள் வாதங்களை பின்னிக் கொள்ளுங்கள். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாய் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தருமென்ற வள்ளுவரின் வாக்கு கிணங்க உலகிலேயே புனிதமான தாய்மை உணர்வை கௌரவிக்கும் விதமாக இந்த பட்டிமன்ற அவையில் நடுவராக வீற்றிருப்பவர்களுக்கும் என் அருமை எதிரணியினருக்கும் என் உயிரினும் மேலான என் அணியினருக்கும் என்னுடைய முத்தமிழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நான் விவாதிக்க வந்திருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், குழந்தைகள் வளர்ப்பதில் சிறந்தவர்கள் அன்றைய அம்மாக்கள் என்பதை நான் விவாதிக்க வந்த தலைப்பு. ஆனால் இன்றைய பட்டிமன்ற தலைப்பு என்னவென்றால், குழந்தைகளை வளர்ப்பதில் சிறந்தவர்கள் அன்றைய அம்மாக்களா இன்றைய அம்மாக்களா? நான் உண்மையாக கூறுவேன், கட்டாயமாக அன்றைய அம்மாக்கள் சிறந்தவர்கள். ஏனெனில் என்னுடைய எதிரணியினர் என்றாலும் சரி, என்னுடைய அணியினரும் உணவிலிருந்தே ஆரம்பித்தார்கள். நானும் அந்த உணவில் ஒன்றை பற்றி கூறி நான் மச்சிய விடயங்களுக்கு நான் செல்கின்றேன். இன்றைய அம்மாக்கள் எவ்வளவு பேர் தாய்ப்பால் கொடுக்கின்றார்கள்? தன்னுடைய அழகு சீரழிந்து போகும், தன்னுடைய அழகை மட்டும் மையமாக கொள்வதால் தன்னுடைய பிள்ளையை பார்த்து கொள்வதே இல்லை, தன்னுடைய குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்குவதில்லை, தாய்ப்பால் கொடுப்பதில்லை, பக்கெட் பால் அல்லது மாட்டுப்பால். இந்த மாட்டுப்பாலையும் சரி பக்கெட் பாலையும் கொடுப்பதால் பிள்ளைக்கு மாட்டின் குணம் வருமா அல்லது தாயின் குணம் வருமா என்று நடுவரே எனக்கு ஒரு சந்தேகம்தான். அந்த குழந்தையானது அந்த மாட்டுப்பாலை குடித்தோ அல்லது அந்த பக்கெட் பாலை குடித்து வளர்ந்து பின்னால் தாயோடு சேர்ந்திருப்பாரா? தாய்க்கும் குழந்தைக்கும் இடையிலான பந்தம் இதிலிருந்துதான் ஆரம்பமாகும். தாய்ப்பால் கொடுத்து தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையிலான பந்தத்தை நெருக்கமாக நாங்கள் பார்ப்போம். ஆனால் இன்றைய உலகில் இன்றைய அம்மாக்கள் தாய்ப்பால் கொடுப்பதையே தவறிவிட்டார்கள். எதற்காக?
எதற்கெடுத்தாலும் பக்கெட் பால் அல்லது மாட்டுப்பாலையை கொடுக்கின்றார்கள் என்றால் பிள்ளைக்கு எந்த குணம்தான் வரும்? தாயின் குணம் வருமா அல்லது அந்த மாட்டின் நடுவர் கூறின மாதிரி மாசின் குணம் வருமா என்று எனக்கே ஒரு சிறிது சந்தேகம்தான். இன்னொன்று, என்னுடைய எதிரணியினர் கூறினார், பிள்ளைகளின் விரலின் நுனியில் ChatGPT இருக்கட்டும், அவங்களுடைய தொழில்நுட்பம் இருக்கின்றது என்று கூறுகின்றார். பிள்ளையின் இன்றைய காலகட்டத்தில் அவர்களின் இந்த பிள்ளையின் நுனியில் அந்த தொழில்நுட்பம், அதாவது அந்த ChatGPTயோ கூகுள் இருப்பதால் தான் இன்றைய பிள்ளைகளின் பாதை சீர்கெட்டு போகின்றது. என்னுடைய அணியினர் கூறினார், யாழ்ப்பாணத்தில் லெக்சரர் மகளே தன்னுடைய தாயை கொள்கின்றார் என்று. அவ்வாறு தானே காணப்படுகின்றது. பிள்ளைக்கு ஆரம்பத்திலிருந்தே போனை கொடுத்து அதுல கார்ட்டூனை பார்க்க சொல்லி போனை கொடுக்கக்குள்ள அந்த தாய் பிள்ளை வளருகின்ற போது மட்டும்தான் பிள்ளைக்கு பக்கத்துல இருந்து போனை கொடுத்து கார்ட்டூனை பார்க்க வைக்கிறாங்க. வளர்ந்து வரைக்குள்ள அந்த பிள்ளை போன்ல என்ன பார்க்குதுன்னு தாய் பார்த்து கொண்டா இருக்கிறாள்? இல்லையே. தாய் வேலைக்கு செல்கின்றாள், தன்னுடைய தேவையை மட்டும்தானே பார்க்கின்றாள், அங்கு பிள்ளையின் தேவையை பார்க்கவில்லையே. அப்படி பார்க்காத விடத்துதான் இன்று பிள்ளைகள் எவ்வளவோ பேர் சீர்கட்டு செல்கின்றார்கள். கூடுதலாக பார்த்தால் இன்றைய சிறு இளைஞர்கள் கூட ட்ரக்ஸ், சிகரெட், போதை என்று தன்னுடைய பாதையை சீர்கட்ட ஒரு நிலைக்கு கொண்டு செல்கின்றார்கள். ஏன்? இன்றைய அம்மாக்களின் வளர்ப்பு விதம்தான் அடித்தளமாக இருக்கின்றது. அன்றைய பிள்ளைகள் அப்படி காணப்பட்டார்களா? அன்றைய அம்மாக்கள் பிள்ளைகளை எவ்வளவு அழகாக வளர்த்தார்கள். தன்னுடைய பிள்ளை அசைந்தாலும் சரி, கீழே விழுந்தாலும் பக்கத்திலே இருந்து பார்த்து கொள்கின்றார்கள். ஆனால் இன்றைய அம்மாக்கள் உடனே கேர்டேக்கர். வெளிநாட்டிலும் சரி இங்கும் சரி, அவர்கள் ஒரு வருடம், பிள்ளை பிறந்து ஒரு வருடம் மட்டும் தன்னுடைய குழந்தையோடு இருப்பார்கள். அதுக்கப்புறம் கேர்டேக்கரிடம் பிள்ளைய கொடுத்துட்டு அவங்களோட வீட்டு CCTV கேமரால பாக்குறாங்க, பிள்ளை என்ன செய்து, பிள்ளை சிரிக்குதா, பிள்ளை அழுகுதான்னு பாக்குறாங்க. அப்ப அங்க இருக்கிற தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையிலான பந்தம் எங்க போகும்? கேர்டேக்கர் என்ற ஒருத்தி வந்தே பிறகு அங்க தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையிலான பந்தம் எங்கு செல்லும்? அவ்வாறுதான் இன்றைய தாய்மார் வளர்க்கின்றார்கள். உண்மையை சொன்னான். இன்னொன்று, இன்றைய தாய்மார்கள் குழந்தையை தூக்கவே மாட்டார்கள். அன்றைய தாய்மார்கள் தன்னுடைய மார்பில் தட்டி கொண்டு பிள்ளையை உறங்க வைக்கின்றார்கள். அதுதான், இந்த புருஷன்ட்ட நீ பார்த்துக்கொள், நான் வேலைக்கு போகணும், இல்லாட்டிக்கு நான் தூங்கணும், அவங்களோட வேலையை பார்த்து கொண்டு செல்கின்றார்கள். ஆனா அன்றைய தாய்மார்கள் அப்படி விட்டார்களா? இல்லையே. இன்னொன்று, அன்றைய தாய்மாக்கள் பிள்ளை அழுதால் எதற்கு அழுகின்றது என்று அந்த பிள்ளையின் முகத்தை பார்த்து, அந்த பிள்ளையின் உணர்ச்சியை பார்த்தே கண்டுபிடித்து விடுவார்கள். ஆனா இன்று பிள்ளை அழுதால் கூகுள்ல பிள்ளை ஏன் அழுதுண்டு கூகுள்ல தேடி பார்க்கறாங்க. கூகுள் பசிக்கு அழுது, தூக்கத்துக்கு அழுது, அது தண்டே தானே சொல்லும். ஏன்னா இன்றைய தாய்மார்க்கு சுயமாக யோசிக்கின்றார்கள் இல்லையே, தாய் எதற்காக மன்னிக்கவும், பிள்ளை எதற்காக அழுகின்றது என்பதை. அப்ப இன்று அந்த தொழில்நுட்பத்தாலும் சரி, இன்றைய அம்மாக்கள் தங்களை மட்டும் தங்களின் தேவையை நிறைவு செய்வதில் இருப்பதனால் பிள்ளையை கவனித்துக் கொள்கின்றார்கள் இல்லை. ஏன்? அவர்கள் வளர்க்கும் விதம் மிகவும் மோசமாக காணப்படுகின்றது. அவர்கள் வளர்க்கும் விதம் மோசமாக காணப்பட்டதால் தான் இன்று பிள்ளைகள் சீர்கட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்னொன்று, முக்கியமாக ஒன்று கூறுகின்றேன். அன்றைய தாய்மார்கள் குழந்தைகளை வளர்க்கும் போது, அந்த குழந்தைகள் வளர்ந்து வருகின்ற போது ஒன்றை கூறுகிறார்கள், ஒன்று கிடைக்காவிடி அதற்கு நீ என்ன செய், முயற்சி செய், ஒன்று கிடைக்கவில்லை என்றால் திரும்ப திரும்ப முயற்சி செய் என்று அன்றைய தாய்மார்கள் கூறி வளர்க்கின்றார்கள். அதன்படி இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய பிள்ளைகள் ஒன்று கிடைக்கவில்லை என்றால் சூசைட், இல்லாட்டிக்கு அதற்கு ஒரு முயற்சி என்று கொடுக்கின்றார்கள் என்றால் இல்லை. ஏன்? இன்றைய தாய்மார்கள் அவ்வாறு வளர்த்து விடுகின்றார்கள். இன்றைய தாய்மார்கள் கூடுதலாக பிள்ளையுடன் இருப்பதில்லையே. வேலை, பணத்தை சம்பாதிக்க வேண்டும். பணத்தை சம்பாதிச்சா பிள்ளைகள பாசத்தை எங்க சம்பாதிக்கிறாங்க? அதுதானே முக்கியம். பிள்ளைகளை பெற்றெடுக்கின்றார்கள் என்றால் அங்க அந்த பிள்ளையோட பாசத்தையும் நாங்க சம்பாதிக்கணுமே. பணத்தை மட்டும் சம்பாதிச்சா காணுமா? இல்லையே. இறுதியாக நான் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கின்றேன். அன்று வசதிகள் இல்லை, ஆனால் அன்பு இருந்தது. அன்று வாய்ப்பு குறைவு, ஆனால் ஒழுக்கம் நிறைவாக இருந்தது. அத்தகைய உன்னதமான வளர்ப்பு முறையை தந்த அந்த தெய்வ தாய்மார்களை போற்றும் இந்த மேடையில் நான் அதை பற்றி அத்தலைப்பில் பேசுவதில் நான் பெருமையடைந்து கொண்டு இவ்வாய்ப்பு எனக்கு அளித்த டான் டிவி தொலைக்காட்சிக்கும் நடுவர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். சங்கீதா அவர்கள் தன்னுடைய வாதத்தை நிறைவு செய்திருக்கிறார். கட்டை குழலார் கவினெல்லாம் ஓர் மகவை பெற்ற கணமே பெரியுமா. ஒரு குழந்தை பெற்றவுடத்திலே தன்னுடைய அழகெல்லாம் குறைந்து போய்விடும் என்று எண்ணுகிற நிலையில், பால் கொடுத்தால் எங்கு தன்னுடைய நிலைமை இன்னும் மோசமாகிவிடுமோ என்பதற்காக புட்டிப்பாலிலே இன்றைய அம்மாக்கள் நகர்ந்து விடுகிறார்கள். அது மாத்திரமன்றி
நான் பார் உன்னை கல்யாணம் கட்டேக்க எப்படி இருந்தேன், இங்க பார் ஒரு உள்ள வைத்தோட நான் எப்படி ஆயிட்டேன். இதை சொல்லி சொல்லியே புருஷனை ராத்துறது. இங்க பார் நான் விரேக்க எப்படி இருந்தேன், உனக்கு ஒரு புள்ள பெத்தன் பார் இந்த பக்கத்தால வீங்கிட்டேன். ஆக அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலையில் இன்றைய அம்மாக்கள் இல்லை. அந்த குழந்தையையும் அந்த குழந்தை வளர்ப்பை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலையில் இன்றைய அம்மாக்கள் இல்லை என்கின்ற அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு, ஆகவே இன்றைய அம்மாக்களிலும் பார்க்க அன்றைய அம்மாக்கள் தானே இங்க பாருங்க இந்த வளர்ப்பை பாருங்க என்று பேசுவதற்காக தில்பானவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள், உங்கள் குழந்தை வளர்ப்பை பற்றி சொல்லுங்கள். இறை பாதங்களை முதல் கண் வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு எங்கள் அணிக்கு வெற்றிகளை இறுதியாக கொடுத்து செல்ல வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டும் எனது தலைப்பில் என்னுடன் இணைந்து உரையாட வந்திருக்கும் என் சார்ந்த என் அணி நண்பர்களுக்கும், இல்லை நாங்கள்தான் வெற்றி பெறுவோம் என்று எங்கள் கருத்தை முறியடிக்க வந்திருக்கும் எதிரணி நண்பர்களுக்கும் எனது இந்நேர பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த நேரத்தில் பாரதியாரின் ஒரு சிறிய கவிதையை இங்கு கூறி நான் எனது பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கலாம் என்று எண்ணுகிறேன். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஆள வந்தோம் என்று பாரதி அன்று கண்ட கனவு இன்று நிறைவாகிவிட்டது. அதாவது வீட்டு வேலைகளிலும் சரி, பட்டங்கள் பெறுவதிலும் சரி, அனைத்து துறைகளிலுமே பெண்கள் இன்று சாதனை படைத்து கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக தாயாக இருந்தாலும் கூட இன்றைய தாய்கள் பல துறைகளில் தனது கால்களை பதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகத்தான் காணப்படுகிறது. குறிப்பாக அன்றைய தாய்கள்தான் குழந்தைகள் வளர்ப்பதில் சிறந்தவர்கள் என்று எதிரணியினர் கூறியுள்ளார்கள். அவர்கள் கூறியதில் ஒன்றை கவனிக்க வேண்டும். இன்றைய தாய்கள் உங்களை சரியாக வளர்க்கவில்லை என்றால் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருப்பீர்களா என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அடுத்த விடயமாக போதைப் பொருட்கள் இன்றைய காலத்தில் அதிகரித்து விட்டது. தாயையே கொன்று தாய் பிள்ளைக்கு போதை மருந்து அருந்துவதற்காக பணம் கொடுக்கவில்லை என்பதற்காக தாயையே கொல்லும் ஒரு நிலைமைக்கு சென்றார் என்று எதிர்த்தரப்பினர் கூறியுள்ளார்கள். ஒரு விளைச்சல் நிலத்தில் விழும் அனைத்து விதைகளுமே பயிர்களாகி விடாது. அதாவது கட்பாறைகளின் மேல் விழும் சில விதைகள் பயிர்கள் தரக்கூடிய விதைகளாக காணப்படாது. அனைத்து விதைகளுமே சிறந்த ஒரு பயிர் செய்கைக்கு உட்படுத்தப்படாது என்பதை இங்கே நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஒரு சிலர்கள் சமூகத்தில் செய்யும் சில குறைகளினால் அனைவரையுமே குறை கூறிவிட முடியாது. இங்கு எத்தனையோ பேர் இன்றைய சமூகத்தில் தாய்மார்களினால் முன்னோக்கி செல்லத்தான் இருக்கிறார்கள் என்பதனை கருத்தில் கொள்ள வேண்டும். மற்றது தாய்மார்கள் குழந்தைகளுக்கு இன்றைய தாய்மார்கள் பால் ஃபீடிங் பண்ணுவதில் அதிகம் கரிசனை கொள்வது இல்லை என்று கூறுகிறார்கள். பசும் பால்களை கொடுக்கிறார்கள் என்று, மன்னிக்கவும், பசு என்று தான் நீங்கள் அங்கே சொல்லியிருக்கணுமே ஒழிந்து மாடு என்பதை நீங்கள் அங்கே உச்சரிக்க கூடாது. பசு என்பது அதாவது எங்கள் மதத்தின் பசு என்பது இந்துக்களின் ஒரு அனைத்து கடவுள்களையும் உள்ளடக்கிய ஒரு தெய்வமாகவே தான் நாங்கள் பசுக்களை பார்க்கிறோம். அந்த வகையில் பசுக்களின் பாலை நாங்கள் ஆயுர்வேத ரீதியில் சத்வீக உணவு அப்படின்னு தான் அந்த காலத்திலிருந்தே ஒரு ஆயுர்வேத புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டு இருக்குது. அவ்வளோ ஒரு போஷாக்கான ஒரு உணவை நம்ம என்றைக்குமே தட்டி கழித்து விட முடியாது. இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைய கால தாய்மார்கள் மூட நம்பிக்கைகளை பிள்ளைகளுக்கு கொடுப்பதில்லை. அந்த மூட நம்பிக்கைகளிலும் எது சரி எது பிழை என்பதனை அறிந்து நவீனத்துவத்தில் ஈடுபட்டே கொண்டு பிள்ளைகளுக்கு சரியான முறையில் எதை கற்பிக்க வேண்டும், எதை கற்பிக்க கூடாது என்பதனை கூறுகிறார்கள். பாரம்பரிய விழுமியங்களையும் மற்றும் நவீனத்துவத்தையும் இரண்டையுமே தனது பிள்ளைகளுக்கு கொடுத்தார்கள். ஆனால் அன்றைய கால தாய்மார்கள் அப்படியா செய்தார்கள்? இங்கு நீ போகக்கூடாது, பெண் பிள்ளைகளை, குறிப்பாக பெண் பிள்ளைகள் பருவம் அடைந்து விட்டார்கள் என்றால் நீ கோவிலுக்கு போகக்கூடாது என்பதை ஊட்டி 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 வளர்த்து விட்டார்கள். இன்று கூட அந்த
அந்த கருத்து அங்கங்கே சில இடங்களில் அடிபட்டு கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இன்றைய கால தாய்மார்கள் அந்த நிலைமையை முறியடித்து விட்டு, நீ பருவம் அடைந்தால் என்ன, பருவம் அடையாவிட்டால் என்ன, சாதனை பெண்ணாக நீ மாற வேண்டும் என்று குழந்தைகளை ஊட்டி வளர்க்கிறார்கள் இன்றைய கால தாய்மார்கள். உணர்ச்சி ரீதியாக இன்றைய கால தாய்மார்கள் உணர்ச்சி ரீதியாக செயற்படுகிறார்கள் என்பதனை கூறத்தான் வேண்டும். அன்றைய கால பெண்கள் தந்தைக்கும், தந்தை சொல்லுக்கும், தாய் சொல்லுக்கும், தந்தை சொல்லுக்கும் கணவன் சொல்லையும் மதித்து பிள்ளைகளை ஓரங்கட்ட வேண்டிய நிலைமைகளுக்கு காணப்பட்டார்கள். ஆனால் இன்றைய கால பெண்கள் அப்படியா காணப்படுகிறார்கள்? தன் குழந்தைகள் தான் எங்களுக்கு முக்கியம் என்று வாதாடி கொண்டு இருக்கிறார்கள். அதிகமான கல்விகளையும் எங்கெங்கெல்லாம் சரியான முறையான கல்வி கிடைக்கும் என்பதனை அறிந்து அங்க கல்விகளை ஊட்டக்கூடிய ஒரு தாய்மார்களாக இங்கே காணப்படுறாங்க. அந்த வகையில் ஒரு தாய், இன்றைய கால தாய் ஆசிரியராக, ஒரு நல்ல டாக்டராக, ஒரு நல்ல வைத்தியராகவும் நல்ல தாயாகவும் ஒரு சாதனை படைக்க முன்னோடியாக பிள்ளைகளுக்கு திகழக்கூடிய பெண் தாய்மார்களாக வந்து காணப்படுறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக இப்போ வந்து அந்த காலத்தில் பெண்கள் வந்து தாய்மார்கள் வந்து குட் டச் பேட் டச் அப்படின்றத ஒன்று பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்ததா எந்த ஒரு கருத்துமே காணப்படல. ஆனால் இன்றைய கால தாய்மார்கள் குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்ன என்பதனை முதல்ல அவங்க தெரிஞ்சு கொண்டு அது தன் பிள்ளைகளுக்குமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுது. அதே மாதிரி மேரி கோம் அப்படின்னு சொல்றவர் வந்து இந்தியாவில் குத்துச்சண்டையில் அதிகமான தங்கப்பதக்கங்களை வென்று உலக அளவில் புகழ்பெற்ற ஒருத்தர். ஆனாலும் அவர் 4 பிள்ளைகளுக்கு தாயாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தலைப்பை எடுத்ததுல நாங்க என்னமோ ஒரு விதத்துல தப்பிச்சோன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு நீங்க எதிர் தரப்பினருக்கு மூணு பேருக்குமே நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போற நேரம் உங்களுக்கு இன்னைக்கு 2 நாள் சாப்பாடு கட்டு. ஏன்னா அன்றைய கால தாய்மார்கள் தானே நல்லோன்னு சொல்லி நீ வாதாடிட்டு வந்த. அன்றைய கால தாய்மார்கள்ட்டே நீ போயிட்டு சாப்பிட்டுக்க. இன்றைய கால தாய்மார்கள்னா உனக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னு தான் அன்றைய கால தாய்மார்கள் சொல்லுவார்கள். ஏன்னா அதே மாதிரி அடுத்த விஷயமா ஜெசிண்டா ஆர்டோ அப்படின்றவங்க வந்து நியூலாண்டில் முன்னாள் பிரதமராக காணப்பட்டாங்க. வயிற்றுல தனது குழந்தையை சுமந்து கொண்டு முன்னாள் பிரதமராக நாட்டையே ஆளக்கூடிய ஒரு பிரதமராக காணப்பட்டாங்க என்பதனை குறிப்பிட்டு கொண்டு இந்த அவையில் இருந்த மன்றத்தை நான் நிறைவு செய்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நடுவர்களுக்கு நன்றி. இன்றைய நிலையில் அம்மாக்கள் குழந்தை வளர்ப்பில் எல்லா துறைகளிலும் உள்ளடக்கியதாக குழந்தைகளை வளர்த்துக் கொள்கிறார்கள். இன்றைய நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை சவால்களுக்கும் குழந்தை முகம் கொடுத்து வளரக்கூடிய நிலைமையில் அவர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்கிறார்கள். தங்களை தகவமைப்பதன் ஊடாக அடுத்த சந்ததியை ஆளுமை உள்ளவர்களாக மாற்றுகிறார்கள். அதற்கான பயிற்சிகளை சிறு வயதிலிருந்தே தொடங்குகிறார்கள் என்பது தில்பான் அவர்களுடைய வாதமாக இருந்தது. இல்லை, இன்றைய அம்மாக்களிலும் பார்க்க அன்றைய அம்மாக்களே குழந்தை வளர்ப்பில் சிறந்தவர்கள் என்று பேசுவதற்காக எங்களுடைய சிறந்த பேச்சாளர் நிர்வாகி கேசிகா அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள் பேசுவதற்கு. பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்திடினும், கட்டி இழுத்து அங்கம் பிளந்து கால் கை முறிந்து இழந்து துடித்திடினும், பொங்கு தமிழை பேச மறப்பேனோ. என் தமிழுக்கும் அரங்கில் வீற்றிருப்போர்க்கும் டான் தொலைக்காட்சியூடாக இந்த பட்டி மண்டபத்தை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கும் பணிவென்பான வணக்கங்கள். ஆம், ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு. குழந்தை வளர்ப்பில் சிறந்தவர்கள் அன்றைய அம்மாக்களா இன்றைய அம்மாக்களா? இதில் என்ன சந்தேகம்? நடுவர் அவர்களுக்கு சந்தேகம் இல்லை. ஏனென்றால் அவர் அன்றைய அம்மாக்களின் கைப்பிடிப்பில் பக்குவமாக வளர்க்கப்பட்டு வந்தவர் என்பதனால். இந்த எதிர்த்தரப்பில் இருக்கும் இந்த 3 பேருக்கும் தான் பாரிய சந்தேகம் இருக்கின்றது. நான் ஒன்றொன்றாக சொல்கின்றேன், கேளுங்கள். முடிவில் உங்களுக்கே தெளிவு பிறக்கும். ஆம், பெயர் சூட்டுதலில் இருந்து ஆரம்பிப்போம் என்று நினைக்கின்றேன் நடுவர் அவர்களே. அன்றைய காலத்து அம்மாக்கள் அந்த தலைமுறையின் பெயரை, பரம்பரையின் பெயரை கொண்டு வர வேண்டும், அறம் தமிழ் மணக்க பெயர் வைக்க வேண்டும் என்று கூடி குடும்பங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த பிள்ளைக்கு சீராட்டி பாராட்டி பெயர் வைத்தார்கள். ஆனால் இன்றைய அம்மாக்கள், இது நான் திருமணம் செய்வதற்கு முன்னமே எனக்கு பெண் குழந்தை பிறந்தால் இந்த பெயரைத்தான் நான் வளர்க்க இருந்தேன், அந்த விண்ணை தாண்டி
வருவாயா படத்தில் வந்த அந்த ஜெசி கேரக்டர் தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தால் இந்த பெயரைத்தான் வைப்பேன் என்று பல அவர்களின் சுய விருப்பத்தின் காரணமாக மொடர்ன் நேம் வைக்கிறேன், இந்த காலத்துக்கேற்ற மாதிரி 3 எழுத்தில் பெயர் வைக்கின்றேன் என்று எப்படியான பெயர்களை வைக்கின்றார்கள் சொல்கின்றேன் கேளுங்கள். யாசகி என்று வைக்கின்றார்கள். யாசகி என்றால் என்ன அர்த்தம் நடுவர் அவர்களே? பிச்சைக்காரி. தான் பெற்ற பிள்ளையை பிச்சைக்காரி என்று கூப்பிட்டு கொண்டிருக்கும் இன்றைய காலத்து அம்மாக்களா உங்களுக்கு குழந்தை வளர்ப்பில் சிறந்தவர்கள்? அதுதான் நடுவர் அவர்களே. மகிசா என்று கூப்பிடுகின்றார்கள். மகிசா என்றால் என்ன அர்த்தம் நடுவர் அவர்களே? எதுமை இங்கே வா வேண்டுவதற்கு பதிலாக மகிசா இங்கே வா என்று கூப்பிடுகின்றார்கள். இதுதானே நடுவர் அவர்களே அர்த்தம்? தயவு செய்து பார்த்து கொண்டிருக்கும் இன்றைய காலத்து அம்மாக்களே, உங்களது வீட்டில் இவ்வாறான பெயர்கள் இருந்தால் என்னை குறை சொல்லாதீர்கள். அதுதான் மகிசா பெயரை மாற்ற சொல்லி கேட்கும் போலே. தயவு செய்து நான் யதார்த்தத்தை தான் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றேன் நடுவர் அவர்களே. அன்று அந்த குழந்தையை குளிப்பாட்டுதல் ஒரு கலை. அந்த கிராமத்தில் ஒரு பாட்டி இருப்பா, அழகாக எண்ணெய் வைத்து மூக்குவா கண்வா நாடிவாவென்று தடவி பதப்படுத்தி ஆரோக்கியத்தை சிந்தனையாக கொண்டு நோக்காக கொண்டு அந்த குழந்தையை குளிப்பாட்டினார்கள். ஆனால் எங்களது இன்றைய காலத்து மம்மீஸ் அந்த சிங்குக்குள்ள பாத்திரத்தை போட்டுட்டு கழுவிட்டு தூக்கி எறிகிற மாதிரி எல்லாம் பிள்ளைகளை கழுவிட்டு தூக்கி எறிந்து விட்டு போகின்றார்கள். அன்று தாலாட்டு. அம்மா அடித்தாரோ அமுதூட்டும் கையாலே, மாமன் அடித்தானோ அணைத்தெடுக்கும் கையாளே என்று. உனக்கு தவறு செய்த போது அம்மா அடித்தாலும் அவள் உனக்கு அமுதூட்டுபவள். மாமன் அடித்தாலும் உங்களுக்கு துன்பம் வரும் பொழுது அவன் தான் தோள் கொடுத்து உன்னை உயர்த்தி நிற்பவன் போன்ற அந்த உறவு முறைகளையும் உறவுகளின் அம்சங்களையும் அந்த தாலாட்டு மூலம் அந்த பிள்ளைக்கு கொடுத்து வளர்த்தார்கள் அன்றைய காலத்து அம்மாக்கள். இன்றைய காலத்து அம்மாக்கள் இதுதான் அவர்களின் தாலாட்டு. குழந்தை நித்திரை கொள்ளுதோ இல்லையோ, அந்த நாய் எஜமானி அம்மா என்னை கூப்பிடுகின்றது என்று அந்த குழந்தையின் தொட்டியில் சுத்தி வந்து குறைத்து கொண்டு நிற்கின்றது நடுவர் அவர்களே. இவ்வாறெல்லாம் இருக்கும் பொழுது இன்றைய காலத்து அம்மாக்கள் குழந்தை வளர்ப்பில் சிறந்தவர்கள் என்று கூறுவது எந்த வகையில் நியாயம்? அன்று குழந்தையை இறுக கட்டி பிடித்து இடது மார்பில் அணைத்து அந்த அம்மா தூக்கிச் செல்வார். அப்பொழுது அந்த தொப்புள் கொடி உறவும் பலப்படுவதுடன் உனக்கு துன்பம் வரும்போதெல்லாம் நான் இருக்கின்றேன் என்ற அந்த ஒரு உணர்வை அந்த தொடுகை கொடுத்து வந்தது. ஆனால் இன்று தொங்கு பட்டியலில் தொங்கு பைகளில் அல்லவா பிள்ளைகளை போட்டுவிட்டு அம்மாமார்கள் வீறு நடை போடுகின்றார்கள். கங்காரு கூட பார்த்து வியக்கின்றது. இறைவன் கொடுத்த எனது படைப்பையே மிஞ்சும் அளவிற்கு இன்றைய அம்மாக்கள் பிள்ளைகளை தூக்கி கொண்டு போவதில் சிறந்தவர்களா என்ற அளவிற்கு அப்படியா? இனிவரும் காலங்களில் அந்த தொங்கு பட்டியல் தான் கூடும். தந்தைமார்களுக்கும் கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும் என்று நம்புகின்றேன். ஏனென்றால் நவீன காலத்து அம்மாக்களாம் அவர்கள். அது மட்டுமன்றி சில்லு வண்டிகளில் பொதிகளை சுமப்பது போல தள்ளுகின்றார்கள். அட அம்மாக்களே, அது பொதியல்ல, நீங்கள் 10 மாதம் சுமந்து வளர்த்த உங்கள் குலவிளக்கு என்பதை மறந்து விடாதீர்கள். இவ்வாறெல்லாம் இருக்கும் பொழுது இன்றைய காலத்து அம்மாக்கள் குழந்தை வளர்ப்பில் சிறந்தவர்கள் என்று கூறுவது எந்த வகையில் நியாயம் நடுவர் அவர்களே? அன்று ஒரு குழந்தை வீட்டிலிருந்து வெளியே சென்று ஒரு குழந்தையோ பிள்ளையோ வரும் பொழுது அந்த அம்மா கட்டி அணைத்து எங்கே சென்றாய், என்ன நடந்தது என்று அன்பாக பரிவாக விசாரிப்பார். ஆனால் இன்றைய காலத்து அம்மாக்களின் மடிகளில் குழந்தை இருப்பதற்கு பதிலாக மடிக்கணனிகள் அல்லவா இருக்கின்றது. அந்த குழந்தையை அணைத்து மடியில் இருத்தி கட்டி தழுவும் அந்த விரல்கள் என்று தொலைபேசிகளுடன் அல்லவா கதை பேசுகின்றது. அந்த மழலையை அந்த குழந்தை சொல்லும் அந்த மொழியை கேட்டு ரசித்து சுவைக்கும் அந்த காதுகள் இயர்போனுடன் அல்லவா இணைந்திருக்கின்றது. இவ்வாறெல்லாம் இருக்கும் பொழுது இன்றைய காலத்து அம்மாக்களா குழந்தை வளர்ப்பில் சிறந்தவர்கள் நடுவர் அவர்களே? தயவு செய்து இந்த பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கும் இன்றைய காலத்து அம்மாக்களே, தயவு செய்து என்னை பேசாதீர்கள். நீங்களும் குழந்தைகளை வளர்த்து
கொண்டுதான் இருக்கின்றீர்கள், நான் ஒத்துக்கொள்கின்றேன். ஆனால் நவீனம் என்ற பெயரில் குழந்தை வளர்ப்பை மாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதுதான் யதார்த்தம். ஆனால் நீங்களும் அன்றைய காலத்து அம்மாக்களின் கை பிடிப்பில் இருந்து வளர்ந்த பிள்ளைகள் என்பதனால் நான் சொல்வதை யோசித்தென்றாலும் உண்மை என்பதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன், நடுவர் அவர்களே, நீங்கள் கொடுக்கும் தீர்ப்பு அன்றைய காலத்து அம்மாக்களை திருப்திப்படுத்துவதாகவும் இன்றைய காலத்து மாடர்ன் மம்மிஸை சற்று சிந்திக்கச் செய்து குழந்தை வளர்ப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துவதாகவும் அமைய வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கேசிகா அவர்கள் சிறப்பாக தனது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். அன்று குழந்தைகள் வளர்க்கின்ற போது ஒரு குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு கலை வடிவமாக இருந்தது. பெயர் சூட்டுதலிலிருந்து அந்த குழந்தையை பராமரிப்பதிலிருந்து இயற்கையோடும் தமிழோடும் ஒன்றிணைந்த ஒரு வாழ்வியலை அதுக்குள் கொண்டு வந்தது. ஆனால் இன்றைய நிலையில் எங்களுடைய வாழ்வியலுக்கு ஒவ்வாத ஏதோ ஒரு இயந்திரத்தனமான சூழலிலே இந்த குழந்தைகளை வளர்க்கிறார்கள். அவர்கள் எல்லா வேலைகளோடும் குழந்தை வளர்ப்பும் ஒரு வேலையாக கருதுகிறார்கள். அன்றைய அம்மாக்கள் குழந்தை வளர்ப்பே ஒரு வேலையாக கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை என்று கேசிகா அவர்கள் அழகுற இதை கருத்தை முன்வைத்திருக்கிறார். இப்பொழுது இந்த பட்டிமன்ற அவையினுடைய நிறைவு பேச்சாளர், மிகப்பெரிய ஜாம்பவான் பேச்சாளர், இங்கே இந்த கருத்துக்களை எல்லாம் நிறைவாக உள்வாங்கிக் கொண்டு இந்த பல அம்மாக்களை எல்லாம் இவர் பார்த்து கொண்டு இருக்கிறவர். அப்படி பல அம்மாக்களின் இன்றைய அம்மாக்களின் பெயரால் அவர்களுக்காக பேசுவதற்காக லோகதீஸ்வரர் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள், உங்கள் கருத்துக்களை பின்னிக் கொள்ளுங்கள். இன்றைய தலைப்பு குழந்தை வளர்ப்பில் சிறந்தவர்கள் இன்றைய அன்னைகளா அல்லது அன்றைய அன்னைகளா என்ற வகையில் நான் இன்று உலகத்தில் வாழக்கூடிய மிக பெரும் அன்னைகளுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அவ்வகையில் மூப்பில்லா முத்தமிழ் என் தமிழ் தாய்க்கு முதல் வணக்கம், என் ஈழத்தமிழ் தாய்க்கு இரண்டாம் வணக்கம், என்னவள் என் தாய்க்கு மூன்றாம் வணக்கம். இங்கே வீட்டிருக்கக்கூடிய மேலும் பல தாய்களுக்கும் ஐயாமார்களுக்கும் நடுவர்களுக்கும், மேலும் இந்த டான் தொலைக்காட்சியினூடாக இந்த பட்டிமன்றத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் இனிய அன்னைமார்களுக்கும், அனைத்து அப்பாமார்களுக்கும் ஐயாமார்களுக்கும், சின்னஞ்சிறுசு பொட்டை பொடிசு எல்லாத்திற்கும் இந்நேரத்தில் வணக்கத்தை கூறிக்கொண்டு, நான் சில விடயங்களை கொண்டு வந்திருந்தேன் நடுவரவர்களே பேசுவதற்கு. இல்லை, நாங்கள் சில விஷயங்களை சொல்கின்றோம், அதை நீ வெட்டிவிட்டு உன் வாதத்திற்கு போ என்று எனது அருமை சகோதரிகள் இங்கு என்னை கடமையாற்ற அளித்துள்ளார்கள். அந்த வகையில் முதலாவதாக பேசிய அன்பு தோழி கூறியிருந்தார், அந்த காலத்தில் 10 பிள்ளைகளை பெற்று பாராட்டி சீராட்டி மிகவும் திறமாக வளர்த்திருந்தார்கள். இன்று ஒற்றை பிள்ளையை பெற்று வளர்ப்பதற்கே மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் என்று. நடுவரவர்களே, இதிலிருந்து ஒன்று என்ன விளங்கிக் கொண்டு வேண்டுமென்றால், அன்றைய அன்னைமார்களை இவர்கள் பிள்ளை பெறும் மிஷினாகவே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கல்வி இல்லை, வேலைவாய்ப்பு இல்லை, சமூகம் தொடர்பான எந்த நடவடிக்கைகளும் அவர்கள் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. நீ வீட்டையே இரு, பிள்ளையப்பரு, சமைச்சு போடு, அதுகளுக்கு கழுவி கிழுவி எல்லாத்தையும் பாரு, ஆனால் நீ அன்பாத்தான் பிள்ளைய வளர்க்கணும். ஆனால் இன்றைய அன்னைமார் அப்படியல்ல நடுவரவர்களே. அவர்கள் வேலைக்கு செல்கிறார்கள், கல்வி அறிவில் மும்முரம் பெறுகிறார்கள், பொருளாதாரத்தை ஈட்டுகின்றார்கள், சமூக செயற்பாடுகளில் பங்கு பெறுகின்றார்கள். அவர்களுக்கு ஒரு பிள்ளை போதும், மிஞ்சி மிஞ்சி போனால் 2 பிள்ளை, நாம் இருவர் நமக்கிருவர் என்ற கொள்கையிலேயே இன்று உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது எனது அன்பு தோழிகளே. அந்த வகையில் இன்று 10 பிள்ளைகளை பெற்று 10 பிள்ளையை சமச்சீராக சீராட்டி பாராட்டி வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது முதலாவது பாயிண்ட். இரண்டாவது விஷயங்களை சொல்லி இருந்தார்கள். அந்த காலத்தில் கண்ணுக்கு விளக்கெண்ணெய் இடுவார்கள், முகத்திற்கு பல திரவங்களை இட்டு பிள்ளைகளை மிகவும் மிகவும் மேன்மையுற்று வளர்ப்பார்கள் என்று. இன்று முகத்திற்கு விளக்கெண்ணெய் எல்லாம் போட முடியாது, அதற்கு தாய்மார்களுக்கு நேரமும் இல்லை. ஏனென்றால் இன்று எல்லாமே கெமிக்கலைஸ்ட் ஆகிவிட்டது. அதனால் இன்றைய அன்னைமார்கள் மிகுந்த சிரத்தையுடன் பிள்ளைக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டுமே கொடுக்கின்றார்கள். மேலும் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை எனது எதிர்த்தரப்பினர் முன்வைத்திருந்தனர். சமூகத்தில் இன்று இடம்பெறக்கூடிய அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும்
தாய்மாரின் வளர்ப்பு, அதாவது இன்றைய அன்னைமாரின் வளர்ப்பு மிகுந்த காரணம் என்று 3 பேரும் எதிர்காலத்து அன்னையாகவும் இன்று பெண்களாகவும் இருக்கும் இந்த 3 சகோதரிகளும் இதை கூறியது எனக்கு மிகுந்த கவலையை அளிக்கின்றது நடுவர் அவர்களே. ஏனென்றால் சமூகத்தில் இடம்பெறும் பொறுப்புகளுக்கு அன்னை வளர்ப்பை காரணம் காட்டி எஸ்கேப் ஆவது மிக மிக தவறான விஷயம். சமூகத்தில் நடைபெறும் இன்றைய பிரச்சனைகளுக்கு சமூகம் பொறுப்பெடுக்க வேண்டும். ஒட்டுமொத்த சமூக அங்கங்களும் பொறுப்பெடுக்க வேண்டும். இந்த அரசியல்வாதிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? சமூகத்தில் அறிவுஜீவிகள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்கள்? இந்த நிறுவனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? சட்டம் எதற்கு? சாகித்யம் எதற்கு? அதை எல்லாத்தையும் விட்டுவிட்டு நல்ல பிள்ளை நல்லவனாவதும் கெட்டவனாவதும் அன்னை வளர்ப்பினர் என்று பழைய பல்லவிகளை இங்கு பாடாதீர்கள். அதுவும் பெண்களாக இருக்கும் நீங்கள் அத்தகைய விஷயங்களை கூறியது மிகவும் வருத்தத்திற்குரியது. அது மாற்று கருத்தாக இடம்பெற வேண்டும். மற்றது, முந்தி பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் கொடுத்துச்சுனம், இப்ப ஒரு பிள்ளைக்கும் தாய்ப்பால் கொடுக்கறது இல்லையாம், அழகு கட்டு போயிடும், அதால மாட்டுப்பால் கொடுக்கிறேன் என்று கூறியிருந்தார்கள். மேலும் முந்தி பிள்ளைய சீராட்டி தாளாட்டி தோளிலேயே போட்டு வளர்த்தார்களாம், இன்று அப்படி செய்வதில்லையாம். அப்ப இன்றைய தாய்மார்கள் எல்லாம் என்ன காலுக்க போட்டு மிதிக்கிறாங்களா? இதெல்லாம் ஆதாரம் இல்லாத கருத்துக்கள் நடுவர்களே. ஆதாரம் இல்லாத கருத்துக்களுக்கு எங்களால் காரணமும் கருத்தும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நேரம், குறிப்பிட்ட நேரம் 5 நிமிடம் தான். மற்றது, எனது இறுதியாக பேசிய எனது அன்பு நண்பி கூறியிருந்தார், அவர் ஒரு அடிப்படை வாதத்தையும் ஒரு அடிப்படையற்ற வாதத்தையும் முன்வைத்து சென்றிருந்தார். அதாவது, இன்று குழந்தைகளை சிங்கில் போட்டு குளிப்பாட்டுகிறார்கள், அன்று குழந்தைகளுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி சீராட்டி மிகவும் அன்பாக வளர்த்தார்கள் என்று. அவருடைய குழந்தையை நினைக்கும் போது எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது நடுவர்களே. ஏனென்றால் சிங்கில் போட்டு விட்டு வேலைக்கு சென்று விடுவார், புருஷன் தான் போய் தோச்சு எடுக்கணும் போல இருக்குது. இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் நடுவர்களே, அன்பு தோழியரே. பிள்ளைக்கே சிங்கண்டா புருஷனுக்கு கிணறுதான் போல இருக்கு. ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். மற்ற வண்டியில போட்டு பிள்ளைய தள்ளி கொண்டு திரிகிறேன்னு சொல்றீனம், அது வண்டியில் இல்லை. பிள்ளைகளை இலகுவான முறைகள் சமூகத்தினூடாகவோ அல்லது வீதிகளினூடாகவோ கொண்டு செல்லும் போது தாய்மார்கள் எவ்வளவு காலம்தான் தோல்லையும் இடுப்பையும், காலாகாலமாக எங்களோட ஆட்சிமார் அம்மாமார் இடுப்புல இந்த தண்ணி கூடத்தை சுமந்தே அதுகள இடுப்பு தோஞ்சு போச்சு. அப்புறம் அவே சொன்ன மாதிரி 10 பிள்ளையில 8 பிள்ளைய இடுப்புல சுமந்தே அதுல மற்ற இடுப்பும் தேஞ்சு போச்சு. என்னமுமா அந்த பழமைவாதத்துக்களை எல்லாம் இருக்கிறீங்கள். தயவு செய்து நவீனத்துவங்களுக்கு மாறுங்கோ. அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நடுவரவர்களே, எனது கருத்துக்களை இப்போது கூறுகிறேன். அதாவது, அன்றைய தாய்மார்களின் வளர்ப்பில் அன்பு இருந்தது, ஆனால் அன்பு மட்டும்தான் இருந்தது. அரவணைப்பு இருந்தது, ஆனால் அரவணைப்பு மட்டும்தான் இருந்தது. பிள்ளைக்கு சமூகம் தொடர்பான எந்த விழிப்புணர்வுகளும் இல்லை. குறிப்பாக பெண்கள், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை குனிந்தார். ஏட்டையும் பெண்கள் தொடுவது பிள்ளை என்ற அனைவரும் என்று தலை கவிழ்வார் என்று பாரதி அன்று பாடினான். அன்று பெண்களை கல்வி கற்க விடாமல் பெண்ணடிமைத்தனத்தின் முக்கிய மூட நம்பிக்கைகளுக்குள் மூள வைத்திருந்தது இந்த அன்னையரின் வளர்ப்பு தான் என்றால் அது மிகையாகாது. தந்தைமாருக்கு அதில் எவ்வளவு பங்குள்ளதோ அதற்கு சமச்சீரான பங்கு அன்றைய அன்னைமார்களுக்கு உண்டு. ஆனால் இன்று அப்படி இல்லை. அனைத்து பெண்களும் சமூகத்தில் சிட்டுக்குருவிகளாக பறந்து திரிகிறார்கள். அதற்கு காரணம் இன்றைய அன்னைமார் என்றால் அது மிகையல்ல. மேலும், ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்டதாய் என திருவள்ளுவர் அழகாக ஒரு குறளை கூறியுள்ளார். அதாவது, அன்றைய தாய்மார்கள் அன்பையும் அரவணைப்பையும் மட்டும்தான் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைய தாய்மார்கள் பிள்ளைக்கு புத்தியை கொடுக்கிறார்கள். எனது பிள்ளை வயிற்றில் இருக்கும் போதே உதைக்கின்றான், அவன் கிறிஸ்டியானோ ரொனால்டோவாக வரப்போகின்றான். எனது பிள்ளை வயிற்றில் இருக்கும் போதே நடனமாடுகின்றான், ஒரு சாப்பாடும் எனக்கு இறங்குதில்லை, என்ற பிள்ளை மைக்கேல் ஜாக்சன் மாதிரி வருவான் என்று பிள்ளைக்கான எதிர்காலத்தை சின்னனில் இருந்தே, குழந்தையாக பிறந்ததில் இருந்தே அவர்களுக்கான எதிர்காலத்தை அடித்தளமிட்டு தனது பிள்ளையை மேல் நிலைக்கு கொண்டு சென்று அவர்கள் அங்கு சாதிக்கும் பொழுது அவர்கள் கீழ் நின்று பெரிதுவக்கின்றார்கள். இதைத்தான் அன்று வள்ளுவன் பாடி சென்றிருந்தான். ஆகவே நடுவரவர்களை இறுதியும் அறுதியுமாக கூறிக்கொள்கிறேன், ஒரு பிள்ளை அன்பாக வளர்ப்பதில் மட்டும் பேரன்பை கொடுத்து வளர்ப்பதில் மட்டும் பெரிய விடயம் அல்ல. அந்த பிள்ளை அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கி ஒரு சகலகலா வல்லவனாக அல்லது ஒரு சகலகலா வல்லியாக உருவாகி இந்த சமூகத்தில் தழைத்தோங்க வேண்டும் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். லோகதீஸ்வரர்கள் இந்த அவையினுடைய பேச்சாளர்கள் பேசிய அத்தனை வாதங்களையும் தவிடுபொடியாக்கி இருக்கிறார். தன்னுடைய எதிர்வாதத்தினாலே தன்னுடைய கருத்தை நிலைநிறுத்தி அமர்ந்திருக்கிறார். இப்பொழுது பேச்சாளர்கள் எல்லாம் பேசி முடித்த நிலையில் தீர்ப்புக்கான நேரம்.
இந்த தொலைக்காட்சிக்கு முன்னில் 2 தலைமுறையை சார்ந்தவர்களும் அன்றைய அம்மாக்களும் இன்றைய அம்மாக்களும் கவனமாக இப்பொழுது முடிவுக்காக காத்திருக்கிறீர்கள். அங்கே சோபாவில் அமர்ந்திருக்கிற அம்மா ரொம்ப ரெடி ஆயிட்டியல். என்ன இவன் சொல்ல போறான், எங்க ஒரு கத்தீப்ப சொல்லிட்டு போவோம். அப்போ எந்த வளர்ப்புல இவன் குறை சொல்றதும். முன்னுக்கு இருக்கிற இன்றைய அம்மாக்கள் குழந்தை வளர்ப்பில் நான் தான் என்ற நிலையில் இருக்கிறார்கள். ஒவ்வொரு காலகட்டமும் வேறு வேறு விதமானது. அன்றைய காலச்சூழல் வேறு, இன்றைய காலச்சூழல் வேறு. அன்றைய காலத்துக்கான வாய்ப்புகள் வேறு, சவால்கள் வேறு. இன்றைய காலத்துக்கான வாய்ப்புகள் வேறு, சவால்கள் வேறு. அப்போ அந்த சவால்களுக்கும் வாய்ப்புகளையும் பயன்படுத்தித்தான் அன்றைய அம்மாக்களோ இன்றைய அம்மாக்களோ குழந்தை வளர்ப்பில் ஈடுபடுகிறார்கள். குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு வாழ்வியல் முறைமையாக அவர்கள் ஆக்கி கொண்டார்கள். வாழ்வின் ஒரு பகுதி அல்லது அதுதான் முக்கியம். எங்களுடைய சந்ததியை உருவாக்குவதுதான் மனித குலத்தினுடைய முக்கியத்துவமாக அது இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைய நிலையில் அது கொஞ்சம் மாறுபட்டிருக்கிற போக்கை நாங்கள் காணுகிறோம். இப்பொழுது இந்த குழந்தைகளை பெற்றுக்கொள்ளாமலே தத்தெடுக்கின்ற முறைமையோ அல்லது சிங்கிள் பேரண்ட்ஸ், ஒரு தாய் அல்லது ஒரு பேரண்ட்ஸாக இருக்கின்ற நிலைமையும் மாறுகின்ற சூழல் இருக்கிறது. ஆனால் அன்றைய நிலையில் அவ்வாறு இருக்கவில்லை. ஆகவே அன்றைய நிலையில் குழந்தைகளுக்கு அன்பையும் அரவணைப்பையும் எங்களுடைய பண்பாட்டையும் அவர்கள் கடத்தி வந்திருக்கிறார்கள். நல்ல குழந்தைகளாக இந்த பிள்ளை இன்னவனா வர வேணும் என்று பார்ப்பதிலும் பார்க்க ஒரு சமூகம் மதிக்க தக்க ஒரு நல்ல மனுஷனாக வர வேணும். என்னுடைய குழந்தையினுடைய வளர்ப்பில் யாரும் குறை சொல்லக்கூடாது என்று அவர்கள் சரியாக இருந்தார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் உள்ள பெற்றோர்கள் என்னுடைய குழந்தை இந்த தகுதிப்பாடுடைய குழந்தையாக வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். சந்ததியாக இழந்தவற்றை எனது வருங்கால சந்ததி நிலைநிறுத்த வேண்டும். ஒரு குறிப்பாக என்னுடைய அரச உத்தியோகத்தில் எனது சந்ததி இல்லை, என்னுடைய குழந்தை அரச உத்தியோகத்தில் வர வேண்டும். என்னுடைய கல்வித்துறையிலே எங்களுடைய வாரிசுகளில் யாரும் வரவில்லை, இவன் கல்வித்துறையில் மலிர வேண்டும் என்று பல எதிர்பார்ப்புகளோடு பிள்ளைகளை வளர்க்கிறார்கள் இன்றைய அம்மாக்கள். இன்றைய அம்மாக்களுடைய குழந்தை வளர்ப்பிலே பல புதுமைகளை புகுத்தி இருக்கிறார்கள். பல தேடல்களுக்கான பதில்களை உடனுக்குடனே சொல்பவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு முன்னர் குழந்தைகள் எல்லாம் நாங்கள் அந்த குழந்தைக்கு எண்ணெய் பூசி தட்டில படுக்க வச்சு படுப்போம். இந்த மூளையை இந்த மண்டியை நல்லா ஷேப்பாக்க வேணும்னு பின்ன 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 ரவுண்டாக்குற பெரிய வேலையில ஊர்ல பெரிய அம்மா ஈடுபடுவா. அவதான் இந்த குழந்தைய பிணைஞ்செடுக்கிறதுல கட்டிக்காரன் ஆட்சியை கூட்டி ஆகணும், ஆட்சி போட்டு எண்ணியை போட்டு நல்லா பிணைவா. ஆனா இன்றைய விஞ்ஞானம் சொல்லுகிறது இந்த மூளை 5 வயது மட்டும்தான் மூளையினுடைய விருத்தி என்பது, அதனுடைய நாளங்களுடைய விருத்தி என்பது தங்கி இருக்கிறது. நீ மூளையை போட்டு மண்டியை போட்டு பிசந்தியண்டா அது அந்த பாட்டுக்கு வளராது. ஆகவே அதை விடு என்று சொல்லுகிறது. அப்ப அது தெரியாம நானே கையை பிடிக்கிறேன் காலை பிடிக்கிறேன் அந்த புள்ளைய பிரிச்சு மேய்ஞ்ச காலம் ஒன்று இருக்குது. ஆனா விஞ்ஞானம் இப்போது வேறு விதமாக சொல்லுகிறது. அப்ப விஞ்ஞான புரிதல்கள் அன்றுள்ள அம்மாக்களுக்கு இல்லை. ஆனால் இன்று விஞ்ஞான புரிதல்கள் இன்றுள்ள அம்மாக்களுக்கு இருக்கிறது. அன்று பாதுகாப்பு பற்றி அதிகமாக பிரச்சனை இல்லை. ஆனால் இன்று குழந்தை வளர்ப்பு, குழந்தையினுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் பல சூழல்களில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு தேவையாக இருக்கிறது. அப்ப இவற்றையெல்லாம் அதிகமாக சவால்கள் இன்றைய நிலையில் அதிகம். அன்றைய நிலையில் குழந்தைகளுக்கான சவால்கள் குறைவு, பொருளாதாரத்துடைய தேவைப்பாடு குறைவு, ஆனால் அதை தாங்கக்கூடிய வல்லமை இருந்ததற்கு. ஆனால் இன்றைய நிலையில் இரட்டை சுமைகளை சுமப்பவர்களாக அம்மாக்கள் இருக்கிறார்கள். வேலைக்கு போக வேண்டும், பொருள் ஈட்ட வேண்டும், தன் குழந்தையை பார்க்க வேண்டும். ஆகவே வீட்டு வேலை, தன்னுடைய பொருளாதாரம் ஈட்டுகின்ற 2 வேலையையும் கவனிப்பவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் அன்றைய அம்மாக்களா இன்றைய அம்மாக்களா குழந்தைகளுடைய வளர்ப்பிலே சிறந்து ஓங்கி இருக்கிறார்கள் என்ற நிலையில்
இன்றைக்கு அன்றைய அம்மாக்களும் இன்றைய குழந்தை வளர்ப்பில் இருந்தாலும் இப்பொழுது அவர்களுக்கிடத்தில் நல்லா வளர்க்குங்கோ, அம்மா அப்பா தாத்தா பாட்டி நல்லா வளர்ப்பினம் என்று அவையிட்ட கொடுத்தாலும் அவைகளும் போன போட்டு கொடுத்து போட்டு அவரும் தண்ட வேலை. குழந்தை போனோட தான் அம்மா பாட்டிகிட்ட கொண்டே கொடுத்தாலும் போனோட தான் பாட்டியும் கொடுத்து போட்டு அவ தண்ட வேலை. ஆக அவர்களும் தோற்று போயிருக்கிறார்கள் குழந்தை வளர்ப்பில். இன்றைய நிலையில் பல குறைபாடுகள் குழந்தை வளர்ப்பில் இருந்தாலும் அன்றைய பெற்றோர்கள் அதாவது அம்மாக்களின் பார்க்க இன்றைய அம்மாக்கள் குழந்தை வளர்ப்பில் மேலோங்கி இருக்கிறார்கள் என்று தீர்ப்பு கூறி நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.